ஈரான்ல நடக்கிற யுத்தம் இருக்குதானே, இது பாத்தீங்கன்னா ஈரான் தரை வழியாக பல இடங்கள்ல தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தது. இதுக்கு பதில் தாக்குதலை பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருந்தது. இந்த தாக்குதல்கள்ல நேற்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 இலக்குகள் மீது வான்வழி மற்றும் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறியிருந்தது. அதை தொடர்ந்து இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான செய்தி தற்போது கிடைத்திருக்கிறது. நேற்று நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள், இந்த ஈரான்ல நடக்கிற சண்டையின் தொடர்ச்சியாக நேற்று ஈரானினுடைய ஒரு போர்ட் கப்பல் இலங்கைக்கு மிக அண்மையில அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றால தாக்கப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்திருந்தது. இதனுடைய காட்சிகளை கூட நாங்கள் பார்த்திருந்தோம். இதை தொடர்ந்து தற்போது ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. இந்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா பாரசீக வளைகுடாவில உண்மையா ஒரு பதற்றமான நிலைமையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரான் ராணுவத்தின் ஒரு பிரிவான IRGC இருக்குதானே, அதாவது இது ஒரு பெரிய ராணுவ படைப்பிரிவு. இந்த ராணுவத்தால எல்லா விஷயங்களையும் கையாள முடியும், அதாவது எல்லா ஆயுதங்களையும் கையாள முடியும். இந்த ராணுவம் இப்ப அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு எதிர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்குது ஈரான்ல என்று சொல்லப்படுது. இந்த ராணுவ படைப்பிரிவு என்ன நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க, பாரசீக வளைகுடாவில் அமெரிக்காவின் எண்ணெய் கப்பல் ஒன்றை தாக்கியுள்ளதாக அறிவிச்சிருக்குது. இது சமீப நாட்களில் நடக்கும் ஒரு தொடர் மோதலாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அமெரிக்கா, ஐரோப்பா அல்லது இஸ்ரேலிய கொடியேந்திய எந்த ஒரு கப்பலையும் விடமாட்டோம் என்று ஈரான் அண்மையில ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தது. வணிக கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் என எந்தவித வேறுபாடுமின்றி தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடல் தாக்குதல்கள் தொடர்பாக நாங்க கொஞ்சம் சீரியஸா விளங்கிக் கொள்ளணும்னா சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளணும். அதாவது ஹார்முஸ் ஜலசந்தி இருக்குதானே, இது ஈரானுக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு கடல் வழி பாதை, சரிதானே? இந்த கடல் வழி பாதையூடாகத்தான் உலகத்தின் கச்சா எண்ணெய் போக்குவரத்துல கிட்டத்தட்ட 20.30% மேல இந்த குறுகிய கடல் வழியாகத்தான் நடந்து கொண்டிருக்குது. இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய இந்த ஜலசந்தியில், அதாவது இந்த கடல் வழி பாதையில தான் இப்ப தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இப்ப ஈரான் சொன்ன ஒரு விஷயம் என்னண்டா, இந்த கடல் வழி ஊடாக எந்த கப்பலும் பயணிக்க முடியாது, அப்படி பயணிக்கிற கப்பல் எல்லாத்தையும் நாங்கள் அடிப்போம். அதாவது குறிப்பாக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய கொடிகளை தாங்கி எந்த கப்பலும் செல்ல முடியாது. அப்படி செல்லும்னு சொன்னா நாங்கள் தாக்கி அழிப்போம் என்ற ஒரு விஷயத்தை, ஒரு எச்சரிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டே இருக்குது. இந்த அடிப்படையில தான் இந்த கடல் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அமெரிக்கா பாத்தீங்கன்னு சொன்னா ஈரானுடைய கப்பல்களை நீர்மூழ்களை வச்சு தகர்த்து கொண்டிருக்கு. அதே நேரம் இன்றைக்கு ஈரான் சொல்லியிருக்கு, நாங்களும் அமெரிக்காவினுடைய ஒரு எண்ணெய் தாங்கி கப்பலை தாக்கி அழிச்சிருக்கோம்னு சொல்லி இப்ப தற்போது அந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. ஆனால் இந்த செய்தியை நான் இப்ப பதிவிட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலையும் ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கேன்னா, ஈரானுடைய எண்ணெய் கப்பல் ஒன்று நேற்று தாக்கப்பட்ட அதே கடற்பரப்பில் வச்சு மற்றொரு கப்பல் தாக்கப்பட்டிருப்பதாக தற்போது ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. இந்த தகவல்கள் தொடர்பாக அடுத்த காணொளியில நான் உங்களுக்கு விரிவா தர இருக்கிறேன். சரி, இப்ப இந்த யுத்தம் பாத்தீங்கன்னா அப்படி விரிவடைஞ்சு போறதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குன்னா, ஈரான்ல இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த சண்டைகளை அதிகமா மேற்கொள்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நான் குறிப்பிட்ட இந்த IRGC என்று சொல்லப்படுற இந்த ராணுவ படைப்பிரிவு. இந்த ராணுவ படைப்பிரிவு பாத்தீங்கன்னா முதல் என்ன செய்தார்கள்டா, இந்த ஈரானுக்கு வெளியில இருக்கிற ஈரான் ஆதரவு குழுக்களை வச்சு கொண்டு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுது. ஆனால் இப்பொழுது இந்த ராணுவ படைப்பிரிவு ஈரானினுடைய எதிர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இதன் அர்த்தம் என்னென்றா, போரினுடைய ஒரு தீவிரத்தன்மையை தான் காட்டிக் கொண்டு இருக்குது. இந்த படைப்பிரிவு ஈரானுடைய எதிர்த்தாக்குதலை தொடங்கிய பிறகுதான் பாகிஸ்தானுடைய லாகூர், கராச்சி மற்றும் குவைத், துபாய் போன்ற இடங்கள்ல இருந்த அமெரிக்க தூதரங்கள் தாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம கடல் வழியாக நடக்கிற போக்குவரத்துகள்ல ஈடுபட்டிருக்கிற கப்பல்களும் தாக்குதலுக்கு உள்ளாகின. அடுத்த காணொளி மிக விரைவில் பதிவிடப்படும். அந்த ஈரானுடைய கப்பல் தாக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது. அந்த செய்தி உங்களுக்காக நான் விரைவில் கொண்டு வர இருக்கிறேன். இது உலக விவரம். மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு சந்திக்கிறேன்.